நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிற அந்த வார்த்தையை, இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கு பார்க்கிறோம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். 15ஆம் வசனம், என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு அவர் பட்ட பாடுகள், அன்பானவர்களே, அதை தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எப்படிலாம் ஆண்டவர் பாடுபடுவார் என்பதை நாம் கவனிக்கலாம். அவர் பட்ட வேதனைகளை குறித்து சொல்லுகிறார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்ப இயேசு மரித்தது ஒவ்வொன்றும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கதறுகிறார். அவர் இந்த வேதனையினால கதறல, அன்பானவர்களே, நம்மேல வைத்த அன்பினாலே. அங்கு அந்த ரோமர்களுடைய கொடூரமான அந்த தண்டனையினால அல்ல, அந்த வலி வேதனையினால அல்ல, அதை கூட அவர் சகிச்சிட்டாரு. அங்க என்ன நடந்ததுன்னா, அதற்கும் மேலாக சொல்லுங்களேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. மத்தேயு சொல்றாரு, இந்த வேத வாக்கியங்களை மத்தேயு 8 சொல்றாரு, அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்களேன், அவர்தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். சொல்லுங்களேன், என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள், உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். ஆகவே சிலுவை, இந்த அன்பு என்பது நம்ம மேல வைத்த அன்பு, குடும்பத்தின் மேல வைத்த அன்பு. குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், பிள்ளைகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிறார், ஒவ்வொன்றை நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ அந்த சிலுவையிலே அவரை அடித்த அடிகள், பாடுகள் அது பெரிதல்ல, அதற்கும் மேலாக மனுக்குலத்தினுடைய பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டது, அக்கிரமம் சுமத்தப்பட்டது, அதற்கான தண்டனை அவர் மேல சுமத்தப்பட்டது. அதுதான் மிகவும் கொடூரமான ஒன்று. பாருங்க, இப்போ வேலை செய்யற இடத்துல அல்லது நீங்க படிக்கிற இடத்துல உங்க மேல பொய்யா குற்றம் சாட்டி உங்களுக்கு எல்லாரும் உங்களை பத்தி கேவலமா பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கும். முதல் வேதனை என்னன்னா, எல்லாரும் கிண்டல் பண்றது, எல்லாரும் பொய்யா பேசுறது. அடுத்து என்னன்னா, செய்யாததை செஞ்சேன்னு சொன்னது. ஆண்டவர் இயேசு அப்படிதான் அந்த பாடுகளை அனுபவித்தார். பாருங்க, உண்மையாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மனுஷன் அவர் பாலியல் குற்றம் செஞ்சிட்டாருன்னு அவருக்கு தண்டனை கொடுத்து 20 வருஷம் சிறைச்சாலையில போட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதை கோர்ட் விசாரிச்சு அவரை விடுதலை ஆக்கிட்டாங்க, அவர் குற்றவாளி அல்ல அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட பேட்டி கேட்டப்ப அவர் சொன்னாரு, நான் 20 வருஷமா நான் சிறைச்சாலையில இருந்தது கூட எனக்கு குற்றமா தெரியல, தப்பா வேதனையா தெரியல. ஆனா செய்யாத குற்றத்தை நான் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்களே, அந்த வேதனை தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய வேதனையா இருந்தது. பாருங்க, இயேசுவும் அப்படித்தான் அந்த வேதனையெல்லாம் சுமந்தவராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள், அதை தூக்கி சுமப்போம். ஒருவேளை ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு, அந்த பிள்ளைகளை தூக்க மாட்டோம், ஏன்னா வளர்ந்துட்டாங்க. நம்மளுடைய பாவங்களையே நம்ம ஒருவேளை ரொம்ப பாவம் செய்யறது ரொம்ப இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த பாவத்தினுடைய காரியங்கள் கொஞ்சம் யாருக்கும் தெரியாது, நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அது செய்யும்போது இன்பமா இருக்கும். ஆனா அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த உணர்வுகள்
எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கு. ஆனா இயேசு பிரியமானவர்களே ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த சாபங்களையும் அதற்கான தண்டனைகளும் அவர் மேல சுமத்தப்பட்டது. அவருக்கு அந்த பாவத்தினுடைய எண்ணமே இல்லாதவராக, அவர் பாவத்தை வெறுக்கிறவராக. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் என்ன செய்கிறேன். பாருங்க, பாவம் செய்யறப்ப எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் திருடுறப்ப இன்பமா இருக்கும். என்ன திருடுறது யாருக்கும் தெரியாது, அப்பா நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பிடிபட்டோன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். அதே போல ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அது இன்பமா இருக்கும், அந்த நேரம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதற்கு பிறகு அதனுடைய விளைவுகள் இருக்கு பாருங்க, அந்த சாபங்கள், அதனுடைய தண்டனைகள், அதன் எப்படி இருக்கும்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். இயேசுக்குள்ளே அந்த பாவத்தினுடைய காரியங்களே இல்லை. நமக்குள்ள கூட என்ன செய்யலாம், ஒரு நேரம் சரி நமக்கு யாரும் தெரியல, நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள அப்படிப்பட்ட எந்த விதமான குற்றங்கள் இல்லை. ஆனா நமக்காக அந்த வேதனை அனுபவித்தார். அங்கு சிலுவையில கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், கதறுகிறார். இந்த கதறுதல் எதற்காக அப்படின்னா பாருங்க, இந்த மரணத்தை பொறுத்தவரை இந்த சேர்ல கரண்ட் வச்சு அதுல மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனை கொடுக்குறப்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த மரணம் என்பது ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால அந்த மெத்தடெல்லாம் மாத்திட்டாங்க. இன்னும் எப்படின்னா, ஒரு மனுஷன் நிறைய கொலை செஞ்சு அக்கிரமம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷ ஊசியை குத்தி மனுஷனை கொலை செய்வான். ஆனா இன்னும் லேட்டஸ்டா என்ன, மனுஷனுக்கு அந்த மரணமே தெரியாதபடி அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி மரணங்கிறது. ஆனா இயேசு ஏன் அப்படி கைவிடப்பட்டு கதறினார்? ஏன் கதறினார் அப்படின்னா, அன்பானவர்களே, அவருக்கு பிதாவானவர் அவருக்கு செவி கொடுக்கல. அவர் கூப்பிட்ட போது பிதாவானவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கல, அதனால கூப்பிடுறாரு. இல்ல, அதற்கும் மேலாக அந்த வலி வேதனைகளினால் அல்ல, நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அதற்கான நியாய தீர்ப்புகளையும் அவர் சுமந்தவராக. பிதாவானவர் இயேசுவை அதற்காகவே அனுப்பி நம்மேல வைத்த அன்பினாலே. ஒருவேளை நினைக்கல, என் மேல இவ்வளவு அன்பு கூறணுமா? இன்னும் கேட்கலாம், இப்படிலாம் தண்டனை அனுபவிச்சாதான் உங்க சாமி இவ்வளவுதான் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே நாம் நரகத்திற்கு போகாதபடி, நம்முடைய வாழ்க்கை சுகமாய் இருக்கும்படி, இந்த பூமியிலே நாம் தேவனுடைய சாயலாய் இருக்கத்தக்கதாக, அதற்காக அவருடைய மகிமைக்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு யார் என்றால் அவர் மனுஷன், அதே நேரத்தில் அவர் தேவன். ஹல்லேலூயா, அவர் மனுஷன், அதே நேரத்தில் அவர் யாரா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 9 அதிகாரம் 5 வசனம். ரோமர் 9:5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரா? இங்கே நாம் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். சொல்லுங்களேன், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா. இயேசு யார் என்றால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். ஆபிரகாம் அவருக்கு தசம பாகம், எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறார். ஆபிரகாமை இந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த மெல்கிசேதேக்குனா இயேசுவுக்கு அடையாளமானவர். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நீதியின் ராஜா,
சமாதானத்தின் ராஜா, ஆதியிலே இருந்தவர். ஹல்லேலூயா. யோவான் 8 சொல்லப்பட்டிருக்கு, நான் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே இருக்கிறேன். ஆதியிலே இருக்கிறவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். மெல்கிசேதேக் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு மகிமையான ஆண்டவர் சிலுவையிலே பிரியமானவர்களே நமக்காக அந்த கோபாக்கினையை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அந்த தண்டனைகள் எல்லாம் அவர் சுமந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் வாசிங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாரும் இங்க வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்துல, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். சொல்லுங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நம்முடைய உதவி அவருக்கு தேவையில்லை, ஆனா அவருடைய அந்த இரக்கம், அவருடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. அவருடைய மீட்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்மனால அவருக்கு எதுவும் ஆக போறதில்லை, ஆனா அவர் நமக்கு தேவையாக. இங்கே நாம் வாசிக்கிறோம் 24ல், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். அவர் எப்படிப்பட்டவரா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அவ்வளோ மகிமையான கர்த்தர் சிலுவையிலே அவர் கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை நம்ம மேல வைத்த அன்பினாலே, நம் ஒவ்வொருவர் மீது வைத்த அன்பினாலே. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பை அதை நாம் உணர்வோம். ஏன் இவ்வளவு இந்த பாடுகள்? சரி, ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் போது அவர் தனியாக இருந்தாருங்க, அதனால மனுஷனை உண்டாக்கினார் அப்படிங்கிறது அல்ல. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க மூவரும் ஒன்றாய் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கி அங்க சொல்றாரு ஆண்டவர், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே. அவங்க அவ்வளவு அந்நியமா இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். வேறு மார்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, கடவுள் நிறைய பிஸியா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தெய்வங்கள், அதனால அந்த வேலையை மனுஷன்ட்ட கொடுக்கறதுக்காக அப்படி மனுஷன்ட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. இல்ல இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்மளை என்ன செஞ்சிருக்கலாம்? நம்மளை வேண்டான்னு அப்படியே விட்டுருக்கலாம். மனுஷனுடைய அந்த பாவங்கள் அக்கிரமங்கள்னால மனுக்குலத்தின் மேல வந்த சாபத்தை அப்படியே மனுஷனை விட்டுருக்கலாம். அவர் நம்மளை விசாரிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஈவினிங் வேலை முடிச்சுட்டு 2 வீலர்ல அநேகர் போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் மனுஷனை தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு குடும்பத்தை உண்டாக்கினார். அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். அந்த வாகனத்துல போகிறப்ப அவ்வளவு டிராபிக்கா இருக்கு, அவ்வளவு அவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், அதாவது வீட்டுக்கு போகணும், பிள்ளைகள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயமா சவாலான ஒன்று, பிள்ளைகள் படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸ்கூல்ல இருந்தோ அல்லது காலேஜ் இருந்தோ. இதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா குடும்பமாக அந்த வேலைக்கு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் ஆகி, அங்க ஒரு வேலை சகோதரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவர் ஒரு இடத்துல, அங்கிருந்து
இந்த குடும்பம் என்பதை தேவன் தான் உண்டாக்கினார். அந்த இசைவையும் ஒரு மனதையும் கர்த்தர் கொடுத்தார். அவங்களுக்கு அந்த சந்ததிங்கிறத கொடுத்து தேவன், நம்ம இதெல்லாம் தியானித்தோம். ஒரு குடும்ப தலைவர் எப்படி மனைவியினிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மனைவி எப்படி கர்த்தருக்குள்ள கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. அவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் அதுல ஒரு அடி நகலுது, அப்புறம் 5 நிமிஷம் வண்டி நிக்குது, பயங்கர டிராபிக், அதுல புகை வேற போகுது. ஆனா எல்லாரும் அவ்வளோ இருந்தாலும் அந்த பாடுகள்லையும் வேதனைகள் மத்தியிலும் குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தி அவர்கள் அதுல பிரயாசப்படுறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நல்ல மழை பெஞ்சது, மதுரையில நேற்று மழை பெஞ்சது. இது சம்மர் டைம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, சம்மர் டயத்திலையும் நமக்கு இரக்கம் செய்யறாரு. நல்ல மழை பெய்யட்டும், போங்க, அனுபவிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எண்ணுக்கடங்கா நன்மைகள். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எண்ணுக்கடங்கா நன்மைகள். அவர் யாரா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினர். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நல்வாழ்வு உண்டாகும், பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு உண்டாகும். உங்களுக்கு தேவையான அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா, அவரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. குடும்பத்தை உண்டாக்கினவர் தேவன். அதுல தேவைகள் பிள்ளைகளுக்கானது, குடும்பத்துக்கானது, குடும்ப தலைவரை ஆசீர்வதிக்கிறது, மனைவியை ஆசீர்வதிக்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அதான் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். இது பின்னாடி கிரியேட்டர் இருக்கிறார், சிருஷ்டித்தவர் இருக்கிறார். எரேமியா 33:3 பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அந்த 33:2 போட்டிருக்கு, அதை உருவேற்படுத்தினவரும் திட்டம் பண்ணினவரும், இந்த பூமியை உருவேற்படுத்தினவர், திட்டம் பண்ணினவர், ஃபேமிலியை உருவாக்கினவர், பிள்ளைகளை உருவாக்கினவர். தாயின் கருவிலை உருவாகும் போதே அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியாது, ஆனா இந்த வீட்டுல இந்த பிள்ளை பிறக்கணும், இந்த பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படின்னு உருவேற்படுத்தினவர், திட்டம் பண்ணினவர். நீங்க குடியிருக்கிறதுக்கான எல்லையை திட்டம் பண்ணினவர். உங்க வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜிஹெச்சுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வரும்படியா இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகும்போது எத்தனை வியாதி, எத்தனை மனுஷர்களுடைய பாடுகள், அதெல்லாம் அன்பு கூர்ந்துதான் இயேசு என்ன செய்கிறார். கடவுள் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அந்த வேதனையின் கொடூரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த சகோதரி அவங்க கையில் ஒரு பேக் வச்சிருக்கிறாங்க, யூரின் இது மாதிரி. அவங்க ஏதோ ஒரு வியாதினால சஃபர் ஆகுறாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சகோதரி ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அவங்க முகத்தை பார்த்தா நொறுங்கி போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதி, அவ்வளவு கஷ்டம். யார் அன்பு கூறுவா, யார் விடுவிப்பா, யார் விசாரிப்பா? அவரே நமக்காக கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய சூழ்நிலைகளே பார்க்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளே பார்க்கிறோம். அதிலிருந்து கண்ணை எடுத்து அவர் மேல கண்ணை வைக்கணும். அவர் எப்படி பாடுபட்டார் எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக, என் வீட்டிற்காக, என்னை விசாரிக்கத்தக்கதாக. அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஆழமான அன்பு. அவர் சரீரம் நொறுக்கப்பட்டது, அவர் கைவிடப்பட்டார். எனக்காகவா? ஆமா. தேவன் அவர் குமாரனை இப்படியா கொடுத்தார்? ஆமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 17 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரையா செக் பண்றாங்க. இயேசுவினிடத்தில் வந்தபோது அவர் மரித்து போயிருந்தார். மற்றவங்க கால்களை அவங்க உடைத்தாங்க. ஆனா இயேசு அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாதவராக முன்கூட்டியே மரித்து போயிருந்தார். வேதம் சொல்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அவருக்கு அந்த அவருடைய எலும்பை உடைக்கல, ஆனா அதற்கு முன்பாகவே அவர் மரித்து போயிட்டார். நாம் கடந்த வாரம் கூட தியானித்தோம், சர்ப்பங்களையும் தேள்களையும்
மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். இந்த அதிகாரங்கிறது அதிகாரம் உள்ளவர் தான் கொடுக்க முடியும். சொல்லுங்களேன், அதிகாரம் உள்ளவர் தான் அதிகாரம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இவர் யாருன்னா சுவாசத்தையும் ஜீவனையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். சொல்லுங்களேன், சகலத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதிகாரம் கொடுக்கிறாரு. என்ன அதிகாரம்னா, அவர் சிலுவையிலே மரித்ததினாலே, அவர் அந்த சிலுவையிலே பாடுகளை சுமந்ததினாலே, அவர் சிலுவையிலே கைவிடப்பட்டபடியினாலே, அது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர் வாயை திறந்து சொல்லும் போது பிசாசு எப்படி அலர்னதோ அதே போல விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். சபைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, குடும்ப தலைவருக்கு, குடும்ப தலைவிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுங்களா? நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி, பிசாசு இந்த சர்ப்பமும் தேலும் அப்படின்னா சாத்தான், அது மேல நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதை மிதிக்கத்தக்கதாக, சொல்லுங்க, மிதிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. இந்த சிலுவை பாடு எதற்காக தெரியுமா? பிசாசின் தலையை நீங்க மிதிக்கிறதற்காக. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பிதாவின் மடியில அங்கு செல்ல பிள்ளையா இருந்தவர், மகிமையின் கர்த்தர். அவர் அவ்வளவு உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஓசியா மூணாம் வசனம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். அடுத்த வசனம், 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவதில்லை, அசிரியன் அவர்களுக்கு ராஜா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் ஆண்டவர் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். அறியாம போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் செய்த பாவம் தான். இஸ்ரவேலர்கள் செய்த பாவம். அவங்கள குணமாக்குகிறவர் அவர்தான். இன்றைக்கு நம்மை விசாரிக்கிறவர் அவர்தான். இன்றைக்கு நமக்கு இருக்கிற தேவைகள் மத்தியிலே இந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 43. ஏசாயா 43 எல்லாரும் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். திரும்ப வாசிங்களே. நான் இஸ்ரவேலின், சத்தமா வாசிக்கலாமா? நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும். உங்க சத்தம் போதாது. உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும்
கொடுத்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் 10 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் நான் ஊழியம் செய்யும்படியே வந்தேங்கிறாரு. அடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக சொல்லுங்களேன், அநேகரை மீட்கும் பொருளாக. அப்பா இயேசு அந்த மரணத்துக்குள்ளே போக வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கைவிடப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையில அவ்வளவு அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ஒரு சில நேரம் ஒரு சில வீட்டில் எப்படி இருக்கும், எலி ஓடும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படி இப்படி சுத்தம் இல்லாம கிடக்கும். ஆனா இப்ப இங்க நாங்க இருக்கிற இங்க இடத்துல சுத்தி ஓப்பனா இருக்கிறதுனால வந்த ஆரம்பத்துல வாஷிங் மிஷின்லாம் ஒரு 10 தடவை 15 தடவை கடிச்சிருக்கும். சரி, அதெல்லாம் அப்புறம் அடைச்சி அதெல்லாம் சரி பண்ணி கவனிக்கலாம். அடுத்து அணில் என்ன பண்ணிதுன்னா, போர்வை இருக்குன்னா அந்த போர்வையில் ஒரு பிட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடும். என்னைக்காவது கிளீன் இந்த அணில் கூடு எங்கேயா கிடக்கும் பார்த்தா அதில் போர்வை துண்டு கிடக்கும் சின்னதா. அப்புறம் அதெல்லாம் அடைச்சி அந்த சுத்தம் பண்றதுல ஒரு சிலருக்கு எப்படி இருக்கணும்னா, சுத்தமா இருக்கணும், அதுல திருப்தியே இருக்காது. சுத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு சில காரியங்களை குறித்து வருத்தப்படுவாங்க. ஐயோ இப்படி நடக்குதே, ஐயோ இந்த ஏரியா அப்படி இருக்கே, ஐயோ ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, ஐயோ இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஐயோ இவ்வளவு சுத்தம் இல்லாம இருக்கே, இவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்களே, இவ்வளவு புறணி பேசுறாங்களே, ஐயோ சே இப்படி நடந்துகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியங்களை குறித்து மனசு என்ன செய்யும், ரொம்ப வேதனைப்படும். பேதுரு சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானார். புறங்கூறுதலையும் வஞ்சகங்களையும் தூஷணங்களையும் இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறார். அதை ருசி பார்த்தது உண்டானார். பாருங்க, இந்த சுத்தமா இருக்கிறவங்க அந்த சுத்தத்தை விரும்புறது, எங்கேயாவது அங்க சுத்தம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சாக்கடை மாதிரி இருக்கும். இயேசுனிடத்துல பாவமே இல்லை, பாவமே இல்லாத அவரிடத்துல எல்லா மனுக்குலத்தினுடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது, அக்கிரமம் சுமத்தப்பட்டது. அது எப்படி இருந்ததுன்னா ஒரு சாக்கடை மாதிரி அருவருப்பாக. அந்த நிலையில தான் இயேசுவை பிதாவானவர் கைவிட்டார். பிதாவானவர் தன் முகத்தை மறைத்து கொண்டார். அப்பதான் இயேசு கதறார். ஏன்னா அவர் கூப்பிட்ட போது பிதா உடனே மறு உத்தரவு கொடுப்பார். அப்பா அப்படின்னு சொல்லுவார், ஸ்தோத்திரம் அப்படிம்பார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன். யோவான் 8 சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் சொல்லாததை நான் எதையுமே செய்யல அப்படிங்கிறார். ஆனா சிலுவையிலே நமக்காக கைவிடப்பட்டு, ஒருவேளை ஏதோ ஒரு சில விட முடியாத பலவீனங்கள், நம் வாழ்க்கையில கைவிடப்படும்படியான நிலைகள், அவமானத்தின் நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைகள், அந்த நிலையோடு கூட இருக்கலாம். இந்த கிறிஸ்துவின் அன்பு பிரியமானவர்களே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள் உங்களை பிரவேசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3 வாசிக்கிறோமா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக, அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறும்படியாக, சந்ததிக்குள்ளாக அது நிறைவேறும்படியாக. அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவர் ஆரம்பத்திலே நம்மளை கைவிட்டு தூக்கி எறிஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி அன்பு கூர்ந்தார்? எதற்காக அன்பு கூர்ந்தார்? அவர் நம்ம மேல இவ்வளவு அன்பு கூறணுமா? நம்ம பெரிய அப்படி ஒன்றும் பெரிய நல்லவங்க இல்லை. ஆனா பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தாயினுடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் பிறக்கல. எத்தனையோ பேருக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஒரு நோக்கத்தோடு, அண்ணால் கூட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த நோக்கம், அந்த பிள்ளை உமக்காக நான் வளர்ப்பேன். ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுக்கிறாரு, அந்த பிள்ளையை அவருக்காக வளர்க்கத்தக்கதாக நோக்கத்தை உங்க மேல அவர் அவ்வளவாக அன்பு கூர்ந்து
பாருங்க, நம்மகிட்ட எத்தனையோ குறைகள் இருக்கு. ஆண்டவர் நம்மளை வெறுத்து அப்படியே விட்டுருக்கலாம். ஆனாலும் அன்பு கூர்ந்து தன் குமாரனை அனுப்பி, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? குமாரனை ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்து, அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுத்து, இப்படிலாமா எனக்காக பாடுபண்ண, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய வேதனை மாறுறதுக்கு இவ்வளவு பாடுபடணுமா அவர்? ஆமா, ஆண்டவர் சொல்ல, நான் உன் மேல வைத்த அன்பினாலே உலக ஆதியிலே அதை திட்டம் பண்ணிட்டார். நம்மை விடுவிக்கத்தக்கதாக, நம்மை மீட்கத்தக்கதாக, நம்மை குணமாக்கத்தக்கதாக, நம்மை விசாரிக்கத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில வெற்றியாயிருக்கத்தக்கதாக, உங்கள் சிறையிருப்பெல்லாம் மாறத்தக்கதாக அவர் போதுமானவராக, நல்லவராக, ஹல்லேலூயா, உங்க மேல கண்களை வைத்து உங்களை அவர் அந்த நடத்துகிறவராக, உங்களுக்கு முன்னே செல்லுகிறவராக. இப்படி அன்பு கூறணுமா? ஆமா, ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்காக கொடுக்கல, சந்ததிக்குன்னு ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, அந்த ஆசீர்வதிக்கவே அப்படின்னா என்னன்னா, சாபம் நிறைந்த பூமி, மனுக்குலம் சபிக்கப்பட்ட அந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, பெருக பண்ணுவேன். அந்த பெருகவே அப்படின்னா என்னன்னா, தேவ சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வல்லமை அப்படி உங்க வீட்டுக்குள்ள, உங்க பிள்ளைகள் மேல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக, உங்க சந்ததிக்குள்ள அது நிறைவேறத்தக்கதாக. அதனால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அது அல்ல முடிவு. உங்களுக்காக பிதாவானவர் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் குமாரனை அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த அவருடைய இருதயம் நிந்தைகளாலே பிளந்தது, தாங்க முடியல. பாவமே இல்லாதவர், குற்றமே இல்லாதவர். இந்த அன்பை நாம் உணரும் போது பாவம் செய்ய முடியாது. என் மேல இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறாரா, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளை மேல, என்னுடைய ஜெனரேஷன் சந்ததியின் மேல இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறாரா? ஆமா, அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? அவர் கைவிடாத தேவன். யார் கைவிட்டாலும் பாருங்க, நல்ல நெருக்கமா இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகி போனா நம்மளால தாங்க முடியாது. ஐயோ, கூடவே இருந்தாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனா பிதாவோடே கூட இருந்தவர், பிதாவின் மடியிலே இருந்தவர், ஆதியில் இருந்தவர். அவர் சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானத்திலிருந்து சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த நேசகுமாரனை ஒப்பு கொடுத்தார். கடைசியாக ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எல்லாரும் 32 சத்தமாக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட சொல்லுங்களேன், அவரோட கூட. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்திலே ரொம்ப சிறப்பானது எது? ஆண்டவர் உங்களை என்னை விசேஷமாக்கிட்டார். நம்மளை பார்த்து கேட்டா, இந்த உலகத்திலே ரொம்ப சிறப்பானது, இந்த உலகமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டா, இல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, அவர் என்னை நேசிச்சிருக்கிறார், அவர் எனக்குள்ள விசேஷமா இருக்கிறாரு. அதனால எனக்கு உலகம் பெரிது அல்ல, அவர் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அவருக்காக சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும், சொல்லுங்களேன், மற்ற எல்லாவற்றையும், உங்க குடும்பத்திற்கான நல்வாழ்வு, பிள்ளைகளுக்கான நல்வாழ்வு, உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான சுகம், உங்க குடும்பத்துக்கு தேவையான பலன், வல்லமை, எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொல்லுங்க, எப்படி? ஹல்லேலூயா. நிச்சயமா கொடுப்பார். அவரையே கொடுத்துட்டாரு. அது மாத்திரமல்ல, அவரோட கூட, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அவரோட
கூட. ஹல்லேலூயா. பிதாவானவருக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் எதுன்னு கேட்டா அவருடைய நேசகுமாரன். அந்த நேசகுமாரனையே கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், எனக்காகவா? ஆமா, நீங்க நல்ல வீட்டுல குடியிருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். அதற்காக தான் அவர் ஒப்பு கொடுத்தார். அது அந்த வார்த்தை வருகிறது, அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும். அதனாலதான் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனாலதான் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அடுத்து பவுல் சொல்றாரு, இவ்விதமாய் சொல்லுகிறார். 35 வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அதுல 38 சொல்றாரு, மரணமானாலும். பவுல் சொல்றாரு, மரணமானாலும். முதல்ல சொல்றார், ஒருவேளை நான் மரிச்சாலும் அவரோட தான் இருப்பேன், ஜீவனானாலும் இந்த பூமியில நான் உயிரோடு இருந்தாலும் அவருக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன், அவருடைய பலன், குடும்பம் அவருடைய மகிமைக்காக, பிள்ளைகள் அவர் மகிமைக்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய அன்புக்காக சொல்றாரு. மரணமானாலும் ஜீவனானாலும். அது சொல்லிட்டு சொல்றாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும், மேன்மை வந்தாலும் சரி, தாழ்வானாலும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுங்களேன், நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். பவுல் சொல்றேன், நான் நிச்சயமா என்றேன். என்ன நிச்சயம்? மரணமானாலும் ஜீவனானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், மேன்மையா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ ஒரு சில காரியங்களால நான் கீழே இருக்கிறேன், இல்ல, அது எதா இருந்தாலும் சரி, நான் நிச்சயமா இருக்கிறேன். அவருடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுங்க, நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதன் மத்தியில ஒரு நிச்சயம் இருக்கணும். பவுல் மாதிரி என்ன நிச்சயம்? நான் வாழ்ந்தாலும் அவருக்கு தான், அவருடைய அன்புக்காக வாழ்வேன். ஒருவேளை மரித்தாலும் அவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருப்போம்? அவரோடு கூட. ஒரு சிலருக்கு என்னன்னா, இந்த பூமி தான் நிரந்தரம் நினைக்கிறாங்க. கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டி சுருட்டி அது மேல ஏறி உட்காந்து பல ஆயிரம் வருஷம் இங்க இருக்கிறது மாதிரி இல்ல. இல்ல, அவருடைய அன்பு அதுதான் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. அந்த அன்புக்காக நமக்கு கொடுத்த மேன்மை, அவருடைய அன்புக்காக. ஒருவேளை தாழ்ந்த நிலையில இருக்கிறீங்க, சோர்ந்துடாதீங்க. அவருடைய அன்புக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோட துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம மேல வைத்த அன்பை உணரும் போது நம்ம பாவம் செய்ய முடியாது, தவறான வழியில போக முடியாது, குடும்பத்தை நம்ம எப்படி வேணாலும் நடத்த முடியாது. பிள்ளைகளை அவர் மகிமைக்காக, அவருடைய அன்புக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அன்பு ஆழமானது, இந்த அன்பு உயரமானது. இந்த பாடலை பாடலாம். 9வது பாடல், சிலுவை சுமந்த உருவம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாகும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
அன்பு கூர்ந்து ரத்தம் நதி போல பாய்கிறது. சிந்தின ரத்தம் நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. மீண்டும் ஒரு சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் தேசத்திற்காக, ஆண்டவரே எங்கள் பட்டணத்திற்காக, ஓ ஹல்லேலூயா, எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்காக, ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி இந்த அன்பை எண்ணுவோமா? இந்த அன்பு ஆழமானது. ஓ ரிபாலா ரபா ஷாந்தா பாலா ரபா, ஓ ரபா பாபா மாமா ரபா ஷாந்தா பாலா ரபா ரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா? இந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. ரிபாலா ரபா காத்தா பாலா ரபா ஷாந்தா பாலா ரபா. இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா பாபா மாமா மாமா ஷாந்தா பாலா ரபா, ஓலா பக்கரபா ஷபாலா பரபா கத்தரபா. ஹல்லேலூயா. ரிபாலா ரகபாலா ரபா. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என் பிள்ளைகளுக்காக, ஓ எனக்காக, ஓ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக. ரிபாலா ரபா ஷராபாலா ரபா, ஓ ரபா பாபா பாபா ரியாகபாலா ரபா ஷதரபாலா ரபா. எல்லாரும் கத்த நாம் ஸ்தோத்திரிப்போம். யாரும் அமைதியா இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி அப்பா, ஓ நன்றி அப்பா. தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரோட கூட சொல்லுங்களேன், அவரோட கூட எல்லாவற்றையும் அருளுகிறவர் நிச்சயமா எல்லாவற்றையும் அருளுவார். சுகத்தை அருளுவார், ஓ சமாதானத்தை அருளுவார், ஓ அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுப்பார், நல்வாழ்வை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புவார். ஓ ராபா தாதாமா ஷாதாரா பாலா ராபா காட்டாராபா, ஓ ராபா தாதாபா. எல்லாரும் துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் போதே அந்த வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதா, குடும்பத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதா, பிள்ளைகள் மத்தியிலே இந்த வல்லமை இறங்கத்தக்கதா. ஓ ராபா பாபா ரபா ஷதரபா, ஓலாமா கரபாலா ரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, ஓ நன்றி அப்பா. துள்ளுடையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுடையா. சொல்லுமா? துள்ளுடையா உம் நாமம் சொல்ல சொல்ல, உண்மையாக துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுடையா. மீண்டும் ஒரு முறை சொல்லுமா? துள்ளுடையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுடையா. அன்பு பெருகுதையா என்ன பாவின் நிழலிலே. சொல்லுமா? அன்பு பெருகுதையா என்ன பாவின் நிழலிலே, அபிஷேகம் பார்வையிலே, அபிஷேகம் வளருதையா பார்வையிலே, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. ஜீசஸ் துதித்து துதித்து தினம்
எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சுகம் பலன் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கும். இந்த பந்தியில நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஓ நன்றி அப்பா. நம்பிக்கை பெருகுதையா. நாதாவும் நிழல் தனியிலே. ஓ அந்த சிலுவையை நினைத்து இந்த பவுல் எதை வச்சு சொல்றாரு? மரணமானாலும் ஜீவனால் இந்த சிலுவை அன்பு. சிலுவையில எனக்காக அவர் கொடுத்த அன்பு, எனக்காக அவர் கைவிடப்பட்டாரே, என் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த பகுதியில உங்களுக்கு ஒத்தாசை வேணுமோ அதற்காக எல்லாரும் 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 வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வின்சென்ட் சார் அவங்க வந்து இந்த பந்திக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் எல்லாம். ஆன் பண்ணிக்கும். சர்வவல்லமையுள்ள அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே நாங்கள் மன நிம்மதியோடும் மன விருப்பத்தோடும் உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து உண்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நீ கிருபை பாராட்டியதற்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து எங்களுடைய பாவங்களுக்காக நீர் உங்களுடைய உடலை அடிக்க கொடுத்து உங்களுடைய திரு ரசத்தை சிந்தி எங்களை பாவ மன்னிப்பாக மீட்பில் இருந்தும் நித்திய ஜீவனை அளித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீதியின் பிள்ளைகளாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக எங்களை நிறுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடிக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தின் நினைவாக இந்த அப்பத்தை புசிக்கவும், ஆண்டவரே உங்களுடைய திரு இந்த நினைவாக இந்த திராட்சை ரசத்தை புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, திருவிருந்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பதற்காகவும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களையும் நீர் அவர்களுடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுடைய மனதை ஏவி அவர்களுடைய விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறும்படி நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்ளும்படி ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாரபட்சமில்லாத தேவன். ஆண்டவரே, நீர் யாரையுமே புறமே தள்ளுகிறவர் அல்ல, நீர் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் பாடல் பாடி கர்த்தரை நாம் அப்படியே மகிமைப்படுத்தும் போது இந்த பந்தியிலே வந்து நாம் அப்பமும் ரசமும் இங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தோடு அதை நாம் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ,
இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ. எல்லாரும் சோத்திரத்தோடு அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணலாம். எல்லாரும் வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் வெளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே அன்பால் வெளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே ஆராதனை ஆராதனை ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த ஆராதனை நம்ம 8:45 ஆரம்பிக்கிறோம். தயவாக அந்த நேரத்தை எல்லாரும் 8:45 ஆரம்பிக்கும் போதே ஆயத்தமாக வரும்படியாக கேட்கிறோம். அப்போதான் அந்த ஆராதனையில் நம்ம முழுசாக பங்கெடுக்க முடியும். சாயந்தர ஆராதனை
6:30 மணிக்கு இருக்கும், அதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அதிகாலையில் 6 மணிக்கு ஒரு ஆராதனை அங்கே டவுனில் நடைபெற்றது. அந்த இடம் சீக்கிரமாக கர்த்தருக்காக அதை மாடிஃபை பண்ணணும், கட்டணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய மகிமைக்காக கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மேலே இவ்வளவா அன்பு கூர்ந்தீங்களே, நான் அன்புக்காக சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, என்னை வெறுக்காத இந்த அன்பு, என்னை கைவிடாத அன்பு, என்னை விட்டு விலகாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். நன்றி அப்பா, உங்களுடைய குமாரனையே கொடுத்தீரே, மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருள்வீங்க. ஜீசஸ், ஜீசஸ் நேம். உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கணும். ஓ, குடும்ப தலைவர் மேல ஆண்டவரே, குடும்ப தலைவியின் மேல, இந்த ஜெபத்துல ஆன்லைன்ல இணைந்து பங்கெடுக்கிற ஒவ்வொரு மீது அந்த மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். உம்மை கனம் பண்ணி இருக்கிறாங்கப்பா, தசம பாகங்களால கனம் பண்ணி இருக்கிறாங்க ஆண்டவரே, பொருத்தனையினால கனம் பண்ணி இருக்கிறாங்க, தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அன்புக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, இன்னும் அந்த பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, பிள்ளைகளுக்குள்ளே இரக்கம் உண்டாகணும். அதனால நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதனால நான் பரிசுத்தமா இருக்கணும், அதனால நான் சாட்சியா இருக்கணும், அதற்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு ஒப்பு கொடுக்காதவர்கள், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்காதவங்க நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து மகத்தானதை செய்வார். இருக்கிற நிலையோடு அவரிடத்துல உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க, தருவார். உங்க பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யற அந்த வேலையில உங்களோடு இருப்பார். ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த பந்திக்காக நன்றி சொல்லுகிறோம். சுகம் பலன் ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த சம்மர்ல ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய வழிகளில் நடக்கத்தக்கதாக, பெற்றோர் அதற்காக ஜெபித்து பிள்ளைகளையும் நடத்தும்படியாக, பிள்ளைகள் மறுரூபமாகும்படியாக, வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகள் நடக்கத்தக்கதாக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஓ உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடற்றும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேலை ஆண்டவர் கொடுக்கிறதுக்காய் நன்றி. ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை